ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி வேல் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளை முருகப்பெருமானுக்கு உரிய திதியான சஷ்டி திதி என்பது வரப்போகிறது. நாளை நாம் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது, அதெல்லாம் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது என்று தான் பார்க்க போகிறோம். தேய்பிறை சஷ்டியில் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அவமானங்களும் நீங்கும் என கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நாளில் முருகனின் கையில் இருக்கக்கூடிய வேலை நினைத்து மந்திரம் கூறி வழிபாடு செய்யும் முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம். சூரனை வதம் செய்வதற்காக அம்பிகையே தன் கையால் முருகப்பெருமானுக்கு வேலை வழங்கினார் என்றும் அந்த வேலை பயன்படுத்தித்தான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தார் என்றும் புராணங்களில் கூறப்படுகிறது. உலகத்திற்கு கெடுதல் அளித்த அசுரனை வதம் செய்த வேலை நாம் வழிபாடு செய்யும் போது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நீங்கும் என கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட வேலை வழிபாடு செய்வதற்கு என்று பல வழிமுறைகள் இருந்தாலும் குறிப்பாக வேல்மாறல் படிப்பது என்பது அதீத பலனை தரும். வேல்மாறலை தினமும் பாராயணம் செய்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அதற்கு பதிலாக அந்த வேல்மாறலுக்கு இணையான சக்தியை கொண்டதாக திகழ்வதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தேய்பிறை சஷ்டியான நாளை 6 முறை கூறினாலே வேல்மாறல் படித்ததற்குரிய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் நமக்கு இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்றும் அவமானங்கள் அசிங்கங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் நம்மை அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தியவர்கள் முன்பு நம்மால் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் எந்தவித பிரச்சனையும் வராமல் நம்மை பாதுகாக்கும் என்றும் கூறப்படுகிறது. மாலை நேரத்தில் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் தங்களால் இயன்ற அளவு வேலுக்கு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். பிறகு தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வெற்றிலை தீபம் அல்லது துவரை தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய வலது கையில் ஒரே ஒரு சுக்கை வைத்துக்கொண்டு வேல் காயத்ரி மந்திரத்தை 6 முறை கூற வேண்டும். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். இப்படி 6 முறை கூறி முடித்த பிறகு நம் கையில் இருக்கக்கூடிய சுக்கை நாமே பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். இப்படி மந்திர உரு ஏற்றப்பட்ட சுக்கு நம்முடன் இருக்கும்போது நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராது என சொல்லப்படுகிறது. இதை நூலில் கட்டி கையிலோ கழுத்திலோ கட்டி கொள்ளவும் செய்யலாம், அல்லது பர்ஸில் வைத்துக் கொள்ளலாம். இந்த சுக்கை 3 மாதம் வரை வைத்துக்கொண்டு 3 மாதம் கழித்து கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். தேய்பிறை சஷ்டி தினத்தன்று வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளும் வேலின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று இருக்கும் பிரச்சனைகள் தீருவதோடு புதிதாக எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.